ம் வாங்கள் நம்ம திருக்குறளை பார்க்கலாம். வளர்மிசை ஏகினார் வானடி சேர்ந்தார் இல்லமிசை நீடு வாழ்வார். ஒரு காலத்தில் ஒரு மாயாஜால தோட்டத்தில் பென்னி என்ற ஒரு சிறிய முயல் வாழ்ந்தது. பென்னி அந்த நிலத்தில் மிகவும் மென்மையான புகைப்படும் முயலாக இருந்தான். மேலும் அவன் நிறமுள்ள மலர்களை ஆராய்ந்து குதித்து சுற்றி திரிய விரும்பினான். ஒரு நாள் பென்னி ஒரு கேரட்டை மெல்ல மெல்ல தின்னும்போது பெல்லா என்ற ஞானமுள்ள பழைய பட்டாம்பூச்சி அவன் பக்கத்தில் இறங்கி வந்தது. பெல்லாவுக்கு சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் அழகிய இறக்கைகள் இருந்தன. மேலும் அவள் தோட்டத்தின் ரகசியங்கள் பற்றி நிறைய அறிந்திருந்தாள். பென்னி, நீ அறிந்திருக்கிறாயா? நீண்ட மற்றும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஒரு சிறப்பு ரகசியம் இருக்கிறது என்று. அது என்ன பெல்லா? அனைவரின் மலர் போன்ற இதயங்களில் வசிப்பவரின் அடியில் தாமே சரணடையும் அவர்கள் நீண்ட நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த ஒருவர் யார் பெல்லா? நம்மால் காண முடியாத ஒரு சிறப்பு நண்பர் போல இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பூக்களிலும் உயிரினங்களிலும் வசிக்கிறார். நாம் சரணடையும் போது அது நம்பிக்கையோடு அன்பை அந்த சிறப்பான நண்பருடன் பகிர்வதை குறிக்கும். எனவே நாம் பெல்லாவிடம் எப்படி சரணடைவது? நமது நண்பர்களிடம் அன்பாக இருந்து நமது கேரட்டை பகிர்ந்து சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்க நன்றி சொல்லும் போது நாம் சரணடைகிறோம். நாம் செய்வதில் எல்லாம் நமது சிறப்பு நண்பருக்கு அன்பு கடிதங்களை அனுப்புவது போல. ஓ, புனித அணிலுடன் எனது கேரட்டுகளை பகிர்ந்து எங்களை சூடாக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்லும் போது போல. அது சரியாக பெண்ணிதான். நாம் சரணடைந்து அன்பை பகிரும்போது நமது இதயங்கள் அழகிய மலர்களை போலாடை போல மாறி நமது வாழ்க்கை நீண்டும் சந்தோஷமானதும் ஆகும். இந்த தோட்டத்தின் மாயாஜாலத்தை போல என்றுமே. அதனால் அவனது மீசைகளில் கேரட் துண்டுகளுடன் பென்னி தோட்டத்தில் சுற்றி திரிந்து தனது அனைத்து நண்பர்களுடனும் அன்பு மற்றும் கருணையை பகிர்ந்து கொண்டான். பென்னி தினமும் தனது மென்மையான இதயத்தை தோட்டத்தின் மாயாஜாலத்திற்கு அர்ப்பணித்தார். மேலும் பரிசாக அவர் மலர்களின் அழகை சுற்றி நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்ம எல்லாத்துக்கும் சரணடைஞ்சு நம்ம அன்பை எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்தால் நம்ம சந்தோஷமா இருப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.